வாங்க நாம் சூப்பரான நண்டு மிளகு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருள்: பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, தக்காளி, பச்சை மிளகா, க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டு, அப்புறம் வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, மிளகு பொடி, கரம் மசாலா, தாளிப்புக்கு தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம், சீரகம் இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா சின்ன வெங்காயம் உடம்புக்கு குளிர்ச்சி, நண்டு கொஞ்சம் சூடு. ஸோ சின்ன வெங்காயமும் நல்லெண்ணெயும் கண்டிப்பாக இதில் யூஸ் பண்ணுங்கள். அது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம எடுத்துருக்கிற நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா, நல்லெண்ணெய் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான்வெஜ்னாலே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். அது ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் கூட, ப்ளஸ் உடம்புக்கும் நல்லதும் கூட. இப்போ நம்ம எடுத்துருக்க எண்ணெய் சூடானதும் அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம், சீரகம் எல்லாம் போட்டு கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போது இந்த ஸ்டேஜ்லேயே நாம் கொஞ்சமாக கரம் மசாலா, மிளகு பொடி சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா அந்த கரம் மசாலாவும் மிளகு பொடியும் அந்த எண்ணெயில் வெந்து வரும்போது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ அது கொஞ்சம் வதங்கி அந்த பச்சை வாசனை லைட்டாக போனதுக்கப்புறமா நம்ம எடுத்துருக்கிற வெள்ளைப்பூடையும் போட்டுட்டு பச்சை மிளகாவும் போட்டு வதக்கி விட்டுடலாம். வெள்ளைப்பூடு நீங்கள் தேவைன்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெள்ளைப்பூடும் பச்சை மிளகாவும் லைட்டாக புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா பரட்டி விட்டுடுங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மிளகாவை நல்லா கீறி போட்டுடுங்க, அப்படியே போட்டிங்கன்னா வெடிக்கும். அப்புறம் இப்போ நம்ம எடுத்துருக்கிற பெரிய வெங்காயத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டு அந்த மிளகு பொடி அந்த எண்ணெயில் வெந்து வரும்போது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அது இந்த பெரிய வெங்காயத்தோடு மிக்ஸ் ஆகிட்டு நல்லா வரும்போது சூப்பராக இருக்கும். பாருங்கள், அந்த பெரிய வெங்காயமும் நல்லா வதங்கி வர்ற ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம் இல்லையா, நறுக்கி வச்சுருக்கிற இந்த தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ அந்த தக்காளியும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த பெரிய வெங்காயத்துக்கும் தக்காளிக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடுங்க. நம்ம மொத்தமாக சேர்த்தோன்னா உப்பு எல்லாத்துலேயும் ஒரே அளவாக சேராது. அதனால் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதையும் ஒரு 2 நிமிஷம் போல் வேக விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வத்தல் பொடி, மஞ்சள் பொடி சேர்த்துட்டு கூடவே நம்ம கரம் மசாலாவும் மிளகுத்தூள் கொஞ்சம் தூக்கலாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அது நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும். நம்ம காரத்துக்கு வத்தல் பொடியை குறைச்சிட்டு கொஞ்சமாக மிளகு பொடியை தான் தூக்கலாக சேர்க்க போகிறோம். அதனால் மிளகு பொடி நல்லா தூக்கலாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது 2 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த நண்டு க்ளீன் பண்ணுற வீடியோ நான் கண்டிப்பாக ஷார்ட்ஸில் போடுறேன், பாருங்கள். இப்போ நான் அந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் ஆற்று நண்டு. இது நம்ம ஊர் ஆற்று பிடிச்ச நண்டு தாங்க, அதனால தான் நான் ஆற்று நண்டு மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் கடல் நண்டு, வயல் நண்டு எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ அந்த நண்டும் நம்ம மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பரட்டி விடுங்க. ஏன்னா அந்த நண்டில் அந்த மசாலா நல்லா இறங்கி வரணும். அதனால் நீங்கள் அந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பரட்டி விட்டுருங்க. அப்புறம் நண்டு பார்க்குறது தாங்க ஹார்டாக இருக்கும், ஆனால் 10 நிமிஷத்தில் சட்டுன்னு வெந்துடும். அதே மாதிரி ரொம்ப நல்லது, நம்ம நெஞ்சு சளி அதெல்லாம் நல்லாவே இறக்கி விடும், ரொம்ப நல்லதும் கூட. நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம், பட் கொஞ்சமாக கொடுங்க, கொஞ்சம் சூடும் கூடாது. பாருங்கள், நல்லா பரட்டி விட்டுட்டோம். இப்போது நண்டு வேகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. நான் மசாலா பண்ண போகிறேன், கிரேவி மாதிரி பண்ணலை. நீங்கள் கிரேவி மாதிரி பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ அந்த நண்டு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வேக விட போகிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் கொஞ்சம் பெரிய வெங்காயமும் அந்த தண்ணியும் தக்காளியும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. பாருங்கள், அது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள் நம்ம நண்டு மிளகு மசாலா. நீங்கள் இதை ரசம் வச்சு இதை சைட் டிஷ்ஷாக வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சூப்பரான நண்டு மிளகு மசாலா ரெடி. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.